வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்க சதர்ன் ரயில்வேலேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த நோட்டிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. பண்ணீங்கன்னா இங்கே ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 22/7/2024 வந்து 12/8/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2438 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி, அதாவது ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரினா 10th 12th படிச்சிருந்தாலே போதுமானவங்க. ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டருக்கு, அதாவது சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் போதனூர் அண்ட் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்படியே கெராஜ் அண்ட் வேகான் ஒர்க்ஸ் பெரம்பூர்லேருந்து உங்களுக்கு 47 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி MLTக்கு உங்களுக்கு 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. XITI கேட்டகரினா ITI முடிச்சவங்க 10th +2 ITI முடிச்சவங்க இவங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் பெரம்பூர் கோயம்புத்தூர் 52 வேகன்சியும், திருவனந்தபுரம் டிவிஷன்ல 145 வேகன்சியும், சேலம் டிவிஷன்ல வந்துட்டு 222 வேகன்சியும், பாலக்காடு டிவிஷன்ல உங்களுக்கு 285 வேகன்சியும், கராஜ் அண்ட் வேகான் ஒர்க்ஸ் பெரம்பூர்ல 350 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் பெரம்பூர் 130 வேகன்சியும், லோகோ ஒர்க்ஸ் பெரம்பூர்ல உங்களுக்கு வந்து 228 வேகன்சியும், இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் அரக்கோணத்துல உங்களுக்கு 48 வேகன்சியும், சென்னை டிவிஷன் பர்சனல் பிரான்ச் 24 வேகன்சியும், சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் ரோலிங் ஸ்டாக் அரக்கோணம் இங்க பாத்தீங்கன்னா 65 வேகன்சியும், சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் ஆவடி இங்க பாத்தீங்கன்னா 65 வேகன்சியும், சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் தாம்பரத்துல 55 வேகன்சியும், சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் ராயபுரத்துல 30 வேகன்சியும், சென்னை டிவிஷன் மெக்கானிக்கல் டீசல் 22 வேகன்சி, சென்னை டிவிஷன் மெக்கானிக்கல் கேரேஜ் அண்ட் வேகான்ஸ் இங்கே 250, சென்னை டிவிஷன் ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர்ல 3 வேகன்சி, சென்ட்ரல் ஒர்க் ஷாப் பொன்மலை இங்க பாத்தீங்கன்னா 201 வேகன்சியும், திருச்சிராப்பள்ளி டிவிஷன்ல 94 வேகன்சி, மதுரை டிவிஷன்ல 84 வேகன்சி. ஸோ இவ்வளவு டோட்டலா வந்து 2438 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 15ல இருந்து 22 அல்ல 24, அதாவது 15ல இருந்து 22ன்றது 10th 12th முடிச்சவங்க, அதாவது ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு வந்துட்டு 22 வயசுக்குள்ள இருக்கணும். இதுவே ITI முடிச்சிருந்தா 24 வேகன்சி வரையும் கொடுக்கும், 24 வருஷம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா OBC கேட்டகரிக்கு 3 வருஷமும், 5 வருஷம் வந்து SC ST கேட்டகரிக்கும், 10 வருஷம் வந்துட்டு டிசபிலிட்டி பர்சன் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இதுல டீட்டெயிலா நான் முன்னே சொன்ன மாதிரி ஃபிட்டருக்கு வந்துட்டு 10வது பாஸ் பண்ணியிருந்தா, 10வது இல்ல 12வது பாஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு 2 வருஷம் வந்து இதுக்கான அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. வெல்டர் அண்ட் கேஸ் எலக்ட்ரிக்கல்ல நீங்க வந்து 10வது பாஸ் பண்ணியிருக்கணும், பிளஸ் 12வதும் பாஸ் பண்ணியிருக்கணும். 1 year 3 months வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. மெடிக்கல் அண்ட் லெபார்டரி டெக்னாலஜில 12வது பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு உங்களுக்கு 1 வருஷம் இல்ல 1 வருஷம் 3 மாசம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடா கொடுப்பாங்க. இதுல நீங்க மினிமம் SSLCல 50% மார்க் எடுத்திருந்தாதான் இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஓகே, இது ITI கேட்டகரி படிச்சவங்களுக்கு இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஃபிட்டர் அண்ட் டர்னர் மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணி பிளஸ் வந்து ITI முடிச்சிருந்தா 1 வருஷம் கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் எல்லா கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க 10th +2 பாஸ் பண்ணி ITI 1 வருஷம் ITI நீங்க படிச்சிருந்தாதான் இதுக்கான உங்களுக்கு வந்து இந்த XITI கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ண முடியும். இது அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இதுலயே போட்டுருப்பாங்க. நீங்க என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் 50% ஆஃப் மார்க் எடுத்திருந்தா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இது பண்றாங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி பர்சன் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு டிசபிலிட்டி கேண்டிடேட்க்கு என்னென்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டகரின்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்காங்க பாருங்க. இதை நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் எக்ஸாம் எல்லாம் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு பண்ணுவாங்க.
ஓகே, இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து 100 ரூபாய் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதுவே நீங்க வந்து SC ST உமன் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இதுக்கான ஜாப் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு 12/8/2024 நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இதே போல் வேலை வாய்ப்பு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.